இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வருகின்ற 11ஆம் திகதி மீளவும் நாடு திரும்பவிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நாடு திரும்பியவுடன் மெரிகனவில் இருக்கின்ற அவருடைய இல்லத்திற்கு அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு எதிர்வரும் காலங்களில் தீவிர அரசியலுக்குள் இறங்குவதா என்பது குறித்து அவருடைய பொதுஜன பெரமுன தரப்புகளோடு அவர் கலந்தாலோசனைகளையும் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிய வருகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கான சரியான தருணம் இது அல்ல என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு வருகின்ற 11ஆம் திகதி தான் இலங்கைக்கு சீனாவினுடைய விஞ்ஞான ஆய்வு கப்பலும் வரவிருக்கின்றது. இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்ப போகின்றார் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இது சமூகத்தின் பார்வை. தொகுத்து வழங்குவது ஆரூரன் சங்கர். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹால்வார்ட் கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள். முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். கடந்த ஜூலை 9ஆம் திகதி இலங்கையில் இடம்பெற்ற பாரிய மக்கள் எழுச்சி போராட்டத்தோடு இலங்கையின் ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ துரத்தி அடிக்கப்பட்டிருந்தார். ஜூலை 14ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக அவருடைய ராஜினாமா கடிதம் கிடைக்கப்பெற்றிருந்தது. அவர் இங்கிருந்து மாலைதீவுக்கு தப்பிச் சென்று பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றார். சிங்கப்பூர் அவருக்கு தற்காலிகமாக அடைக்கலம் வழங்கி இருக்கின்றது. எதிர்வரும் 11ஆம் திகதி வரை சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கு சிங்கப்பூர் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எதிர்வரும் 11ஆம் திகதி மீண்டும் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர் நாடு திரும்பியதன் பின்னர் மீரிகானாவில் இருக்கின்ற அவருடைய இல்லத்திற்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீரிகானா என்கின்ற இடம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். காரணம், அங்குதான் முதன்முறையாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடி மிக பலம் வாய்ந்த ஒரு ஒருமித்த குரலை எழுப்பியிருந்தார்கள். மீரிகானாவில் நள்ளிரவில் இடம்பெற்ற மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம்தான் அனைத்து போராட்டங்களுக்கும் முன்னோடியாக அமைந்திருந்தது. அதில் பல இளைஞர்கள் பங்கேற்று ஜனாதிபதிக்கு எதிராகவும் நாட்டை மோசமாக நிர்வகித்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் குரல் எழுப்பியிருந்தார்கள். அதில் பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டும் இருந்தார்கள். அன்றைய தினம் போலீஸ் வாகனம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டும் இருந்தது. அதன் பின்னர் தான் கோட்டா கோகம என்கின்ற ஆர்ப்பாட்ட களங்கள் உருவாக்கப்பட்டன, ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருந்தன. இந்த மீரிகானாவில் இருக்கின்ற இல்லத்திற்கு அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு அங்கு எதிர்காலத்தில் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவது தொடர்பில் பொதுஜன பெரமுன தரப்பினரோடு அவர் கலந்தாலோசனைகளை மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை எதிர்வருகின்ற 11ஆம் திகதி சீன விஞ்ஞான ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றது. அன்றைய தினம்தான் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சிங்கப்பூர் வழங்கியிருக்கின்ற அந்த நாட்டில் தங்கியிருப்பதற்கான கால எல்லை நிறைவடைகின்றது. அன்றைய தினம் அவர் இங்கு திரும்பலாம் என்று இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிலைமைகளுக்கு மத்தியில் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கான சரியான தருணம் இது அல்ல என்றும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ராஜபக்ஷக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நபராகத்தான் ரணில் இருக்கின்றார் என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக ராஜபக்ஷக்கள் மற்றும் பொதுஜன பெரமுனவினுடைய திட்டங்களைத்தான் ரணில் விக்ரமசிங்கே அமுல்படுத்த போகின்றார். அதற்காகத்தான் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்றெல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே பிரதமராக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கூறியிருந்த ஒரு விடயம், நீங்கள் பதவியில் இருந்து விலகுவதுதான் சால சிறந்தது என்கின்ற ஒரு விடயத்தினை கூறியிருந்தார். ஆனால் அதனை அவர் நிராகரித்திருந்தார். அப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் பெரிதாக இடம்பெறாத ஒரு காலப்பகுதி. அதன் பின்னர் மக்கள் எழுச்சி காரணமாக அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி ஏற்பட்டது. ரணில் கூறியது போலவே அவர் பதவி விலகியிருந்தார். அதன் பின்னர் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று அப்பொழுதே ரணில் ஊகித்திருக்கலாம். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் கூறிய கருத்து தான்
கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் நாடு திரும்புவதற்கு இது சரியான தருணம் இல்லை என்கின்ற கருத்து. கோட்டாபய ராஜபக்ச மீளவும் நாடு திரும்புவாராக இருந்தால் அது ரணிலினுடைய அரசாங்கத்திற்கு மேலதிக தேவையில்லாத அழுத்தமாகத்தான் அமையும். ஏற்கனவே இங்கு போராட்டக்காரர்களோடு மிகப்பெரிய இழுபறி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மீளவும் கோட்டாபய ராஜபக்ஷ இங்கு வருகை தந்தால் அந்த போராட்டங்கள் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்பொழுது குறித்த போராட்ட களங்களில் பொதுமக்கள் பெரிதளவில் நாட்டமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அங்கு பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொள்வதில்லை என்கின்ற செய்திகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் மீளவும் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டுக்கு திரும்பினால் அது ரணிலினுடைய அரசாங்கத்திற்கு தான் சவாலானதொரு விடயமாக அமைந்துவிடும். கோட்டாபய ராஜபக்சவை பொறுத்தவரையில் சிங்கப்பூர் அவருக்கு அடைக்கலம் வழங்கிய ஒரு பாதுகாப்பான நாடாகவே இருக்கின்றது. மாலைதீவிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற கோட்டாபய ராஜபக்சவுக்கு 11 நாட்கள் தங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இன்னும் ஒரு 11 நாட்கள் தங்குவதற்காக அந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு 11 நாட்களாக குறைந்தது 2.5 மாதங்களுக்கு அங்கு தாக்குப்பிடிக்கலாம், 2.5 அல்லது 3 மாதங்களுக்கு அங்கு தாக்குப்பிடிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தில் தான் அவர் அங்கு இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிலையில் தான் இப்பொழுது வேறு விதமாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. எதிர்வருகின்ற 11ஆம் திகதி அவர் மீளவும் திரும்புவார் என்று கூறப்படுகின்றது. நாட்டை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக இருக்கின்ற நிலையில் அவர் மீளவும் நாடு திரும்ப போகின்றார் என்கின்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. மீளவும் நாடு திரும்புவதற்கு அவர் முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைத்தான். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவருக்கு வேறு வழிகளோ தெரிவுகளோ இல்லை. காரணம், அமெரிக்கா பகிரங்கமாகவே அவருடைய விசா கோரிக்கையை நிராகரித்திருந்தது. அத்தோடு வேறு எந்த மேற்கு நாடுகளுக்கு சென்றாலும் போர் குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜனாதிபதி என்கின்ற பதவியில் இருக்கும் வரை அவர் வழக்கு விசாரணைகளில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு கவசம் ஒன்று கிடைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் பதவியில் இல்லை. இந்த நிலையில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் காரணத்தினால் தான் அவர் வேறு வழியின்றி இலங்கை திரும்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு வந்தாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்குத்தான் ரணில் இருக்கின்றாரே என்கின்ற அடிப்படையில் அவர் இலங்கைக்கு வர முயற்சித்தாலும் கூட வழக்கு விசாரணைகளில் இப்பொழுது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான வழக்கு விசாரணைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எந்த ஜனாதிபதி மீதும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பது ஒரு விசேட அதிகாரமாக ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான், அதன் அடிப்படையில் தான் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் வழக்குகளில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயர் அந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சிங்கப்பூரை பொறுத்தவரை கோட்டாபய ராஜபக்ச ஒழுங்காக சிகிச்சை பெறுகின்ற ஒரு நோயாளி. அவர் தன்னுடைய இருதய சத்திர சிகிச்சையை சிங்கப்பூரில் தான் மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் சிங்கப்பூர் அவரை ஒரு தன்னுடைய நாட்டினுடைய சேவையை பெறுகின்ற ஒருவராக அவருக்கு சில சலுகைகளை வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர் அமைதியாக இருப்பாராக இருந்தால் சிங்கப்பூரில் சில காலங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் என்றுதான் கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுது இவ்வளவு அவசரமாக அவர் இலங்கை திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வாராக இருந்தால் அவர் அங்கு தங்கியிருப்பதற்கும் ஏதோ சில முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்திலும் எதுவிதமான மாற்றங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியல் வரலாறுகள் அதனைத்தான் அவ்வப்போது நினைவுபடுத்தி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய வருகையை இலங்கை பொதுமக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை பொறுத்தவரையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை சமாளிப்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவரை பொறுத்தவரையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவளிப்பது போலவும் செயற்படுகின்றார். அதே நேரம் வன்முறை என்கின்ற ஒரு விடயத்தினை கூறி ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார். ஆகவே அவர் தன்னை மிக தந்திரோபாயமாக பாதுகாத்து கொண்டு தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்கின்றார். இதேவேளை ராஜபக்சக்களை பொறுத்தவரையில் ராஜபக்சக்கள் அவருக்கு பாரிய தலைவலியாகத்தான் இருக்க போகின்றார்கள். அவருடைய
அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ராஜபக்சேக்கள் அங்கம் வகிக்கின்ற பொதுஜன பெரமுனவின் ஆதரவு நிச்சயமாக தேவை. காரணம், அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் அவர் தனியாளாக இருக்கின்றார். அவரை தவிர ஒரே ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இருக்கின்றார். ஆகவே இவற்றை வைத்துக்கொண்டுதான் அவர் அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவருக்கான ஆதரவு ராஜபக்சேக்களின் கைகளில் தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ராஜபக்சேக்களினுடைய திட்டங்களுக்கும் அவர்களினுடைய நடவடிக்கைகளையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு தலைவலி ரணிலுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவை எவ்வாறு அவர் கையாளப் போகின்றார் என்பதில் தான் அவருடைய எதிர்கால அரசியல் பயணமும் தங்கியிருக்கின்றது. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.